கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக படைப்பினங்களில் ஒரு சிறந்த, ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான, மகத்துவமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை ஆக்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய சமூகமாகிய நாங்கள் உலகத்திலே வந்த சமூகங்களில் மிக சிறந்த, ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் அடையாளப்படுத்தி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த புனிதமான, ஒரு அழகான, ஒரு அற்புதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவதற்கு புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் நிபந்தனையாக இருக்கிறது என்பதையெல்லாம் முஸ்லிம்களாகிய நாங்கள் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். உலக வரலாற்றிலே முஸ்லிம்களுடைய பரவல், இஸ்லாத்தினுடைய பரவல், இஸ்லாமிய வேகமாக பறந்து இன்று கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனி நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்துவத்தை எடுத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் அதனை வியாபித்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உருவாக்கி முழு உலகத்திலும் இன்று இஸ்லாம் வியாபித்து காணப்படுகிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், இஸ்லாத்தை நம்பி இருக்கிறோம், இஸ்லாமிய கோட்பாடுகளை, கொள்கைகளை, வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாம், இந்த தீன், இந்த மார்க்கம் எவ்வளவு தூரம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஹஜ்ஜுடைய அமலை முடித்துவிட்டு அனைவர்களும் ஹஜ்ஜாஜிகள் தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி செல்கின்ற இன்றைய காலகட்டத்தில், அதே நேரம் பலஸ்தீனுடைய பூமியிலே அந்த மக்கள் கடுமையான இனப்படுகொலைக்கு ஆளாகியிருக்கின்ற நிலையில் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் இருக்கின்ற சவால்கள், ஏன் எங்களால் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியாமல் இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலக வரலாற்றில் இஸ்லாத்தை துடைத்தெறிக்க வேண்டும், இஸ்லாம் பரவக்கூடாது, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது, முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்பதில் மிக கரிசனையோடு, மிக ஆர்வத்தோடு, மிக மும்முரமாக செயற்பட்டவர்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்தபோது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று, அவர்களுடைய பிறப்பு ஆரம்பம் காரணம் அவர்களுடைய வேத நூலிலே சொல்லப்பட்டிருந்தது. அப்துல்லா, ஆமினா என்கின்ற இருவருக்கு ஒரு குழந்தை, முஹம்மது என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் எதிர்காலத்திலே நபியாக வரப்போ இருக்கிறது என்ற செய்தி. இதனை அறிந்த அந்த யூத சமூகம் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறது. வந்து தேடுகிறது, நபி அவர்களை காணவில்லை. ஹலீமத்து சாதியாவிடம் நபி அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே போகிறார். அங்கே சென்று விசாரித்த போது ஹலீமத்து சாதியா அவர்கள் தற்செயலாக மாற்றி இவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல் முத்தலிப் என்று சொல்லிவிடுகிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, எங்களுடைய வேதத்திலே இருக்கிறது, இவர் அப்துல்லாவுக்கு பிறந்தவராக இருக்க வேண்டும், எனவே இவர் நபியாக இருக்க முடியாது என்று தெரிந்து விடுகிறார்கள். நபி அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். நபி அவர்கள் பிரயாணத்திலே வியாபார நோக்கமாக செல்கின்ற போது அங்கே ஒரு பாதிரியார் மறைக்கிறார். இவர் எதிர்காலத்திலே நபியாக வர இருக்கிறவர், நீங்கள் சென்றால் யூதர்கள் இவரை விடமாட்டார்கள், கொலை செய்து விடுவார்கள். மீண்டும் நபி அவர்கள் வாலிபத்திலே மீண்டும் செல்கிறார்கள் வியாபார நோக்கமாக.
மீண்டும் அங்கே மறைத்து சொல்கிறார்கள், நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் ஒரு நபியாக வர இருக்கிறீர்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதில் மிக மும்முரமாக செயற்பட்டவர்கள் இந்த யூதர்கள். இஸ்லாம் பரவிவிடக் கூடாது, முஸ்லிம்களாக உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகக்கூடிய கரிசனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் யூதர்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே இருந்தவர்கள் யூதர்கள். நபி அவர்களோடு இருப்பது போன்று மதீனா சாசனம் என்கின்ற ஒன்றை எழுதி நபி அவர்களோடு கூடவே இருப்பது போன்று இருந்து அஹ்ஸாப் என்ற யுத்தத்திலே, ஹந்தக் என்ற அந்த யுத்தத்திலே நபி அவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய குறிக்கோள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மதீனாவை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. நபி அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சாப்பிடுகின்ற இறைச்சியிலே விஷத்தை கலந்து நபி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இந்த யூதர்கள், நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று. லபீத் இப்னு ஆசிம் என்கின்ற ஒரு நபரை நியமித்து நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்படுகிறது, நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று. இப்படியாக உலக வரலாற்றிலே நபி அவர்களை கொலை செய்து இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டக் கூடாது என்பதில் மிக மும்முரமாக செயற்பட்டவர்கள் இந்த யூதர்கள் என்பதை உலக வரலாற்றிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிதாயா வன் நிஹாயா என்கின்ற இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலிலே மிக விலாவாரியாக இந்த செய்திகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். இவர்கள் தங்களை முன்னே காட்டிக் கொள்ள மாட்டார்கள், பின்னே இருந்து கொண்டு, பின்னால் இருந்து கொண்டு இந்த முஸ்லிம்களை கருவறுக்குகின்ற, முஸ்லிம்களுடைய அந்த வளர்ச்சியை வீழ்ச்சியாக்குகின்ற, முஸ்லிம்களுடைய பரங்களை குறைக்குகின்ற பல்வேறு செயற்திட்டங்களை, சதித்திட்டங்களை செய்பவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். முஸ்லிம்களாக இருந்தவர்களை நாங்கள் ஜகாத் தர மாட்டோம் என்று இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுகின்ற அளவுக்கு பின்னால் நின்று, பின்னணியிலே நின்று செயற்பட்டவர்கள் இந்த யூதர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய 10 வருட ஆட்சி காலம், 10.5 வருட ஆட்சி காலத்தை தவறுபடியாக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்வதற்கு நியமமுறமாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் இவர் குடும்பத்துக்கெல்லாம் இவர் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என்கின்ற ஒரு வதந்தியை, ஒரு பிழையான செய்தியை அந்த சமூகத்திலே கிளப்பி முஸ்லிம்களை அவர்களுக்கு எதிராக தூண்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தியை பின்னால் உங்களோடு சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே யூதர்கள் எவ்வளவு தூரம் இஸ்லாம் பரவக்கூடாது, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடாது என்பதில் கரிசனையாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு தூரம் அவர்களை இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உங்களோடு பகிர இருக்கின்ற செய்தியாகும். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையிலே ஒரு யுத்தத்தையே மூட்டி 15,000 முஸ்லிம்கள் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த யூதர்கள். ஜமல் என்கின்ற யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கும் நடைபெற்ற யுத்தம், முழுக்க பின்னணியிலே இருந்தவர்கள் இந்த யூதர்கள். அது மட்டுமல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சிஃபீன் என்கின்ற யுத்தம், சுப்ஹானல்லாஹ், 75,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். யூதர்களுடைய இந்த பின்னணி. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வாறான ஒரு படுமோசமான ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்று வரைக்கும் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ விடாமல் இஸ்லாத்தினுடைய பரவலை தடுத்து பேரளவில் எங்களை எல்லாம் முஸ்லிம்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற சமூகம் இந்த யூத சமூகம். இன்று என்ன நடக்கிறது? இவ்வாறான யுத்தங்கள் மூலமாக, சண்டைகள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக இந்த முஸ்லிம்களை இல்லாதொழிக்கலாம், இல்லாமல் செய்யலாம், முஸ்லிம்களுடைய பரவலை தடுக்கலாம் என்று கங்கணம் கட்டி செயற்பட்டவர்களுக்கு விடையாக வந்ததெல்லாம் ஈமானை, முஸ்லிம்களுடைய ஈமானை அது அசைக்க முடியாது. பலஸ்தீனிலே பார்க்கிறோமா இல்லையா? 17,000 சிறுவர்கள் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், குழந்தைகள் 17,000 குழந்தைகள்
ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். 21,000 குழந்தைகள் எங்கே என்றே இன்னும் தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்டவர்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, அசைக்க முடியவில்லை, ஈமானை பலவீனப்படுத்த முடியவில்லை. அந்த உணர்வோடு அந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சிறிய பிரதேசத்திலே நினைத்தால் அந்த நாட்டை விட்டு ஓடி இருக்கலாம். எங்களால் வாழ முடியாது, எங்களால் மரணிக்க முடியாது, உயிரை கொடுக்க முடியாது. இல்லை, பச்சிலம் குழந்தைகள் நாங்கள் தயார், ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெறுவதற்கு தயார், கலிமாவுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயார் என்கின்ற நிலையிலே அந்த பலஸ்தீனுடைய சமூகம், அந்த மக்கள், அந்த குழந்தைகள், அந்த வாலிபர்கள் இன்று முண்டியடித்துக் கொண்டு உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர், ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மாராயமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலர்கள் மறுமையிலே மலைகளை போன்று நன்மையோடு பாவங்களோடு வருவார்கள், மலைகளை போன்று பாவங்களோடு வருவார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் கொடுத்துவிட்டு இவர்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் அனுப்புவான். அந்த சமூகம் தான் இன்று பலஸ்தீனுடைய பூமியிலே ஷஹாதத் அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, இந்த நிலையில் ஈமானை, முஸ்லிம்களுடைய அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாது என்கின்ற நிலை வந்தபோது சிந்தனா ரீதியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். முஸ்லிம்களுக்குள் சிந்தனா ரீதியான ஒரு போராட்டம். ஆயுதத்தால், ஆள்பலத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. இங்கே நிற்கிறார்கள், பெரும் ஆயுதங்களோடு நாங்கள் வருகிறோம், சிறிய கற்களை தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஈமானிய உணர்வு. எனவேதான் இவர்கள் சிந்தனா ரீதியாக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் எதை சாப்பிட வேண்டும், எதை இந்த நாளிலே பேச வேண்டும், நாங்கள் எதை கொண்டாட வேண்டும் என்கின்ற தீர்மானிக்கின்ற உலக சக்தியாக அந்த யூதர்கள் இன்று மாறியிருக்கிறார்கள். கசப்பாக இருந்தாலும் உண்மையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஊடகங்கள் மூலமாக தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். குறிப்பாக உலக வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்த அதே இமாமியத் என்கின்ற அந்த பொறுப்பை கிலாபத்திலே இருந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பெடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதன் பின்னர் உமையாக்கள், அப்பாசியாக்கள், ஃபாத்திமியாக்கள் என்று உலக வரலாற்றிலே ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் இப்போது என்ன செய்தார்கள் தெரியுமா? முஸ்லிம் சமூகத்திலே பொறுப்பிலே இருக்கின்றவர்களுடைய அந்தஸ்துகளை, கண்ணியங்களை, கௌரவங்களை, மதிப்புதை, மரியாதையை இல்லாமலாக்கினார். மார்க்க விவகாரமா? அதற்கென்று இன்று வரைக்கும் அரபு நாடுகளிலே ஒரு மார்க்க தீர்ப்பு வழங்குவதென்றால் சாதாரணமாக ஒருவர் ரோட்டிலே, வீதியிலே நின்று கொண்டு கொடுக்க முடியாது. ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு தீர்ப்பு, அதை சொல்வதாக இருந்தால் பல ஆராய்ச்சிகள் நடாத்தப்பட்டு, பல இமாம்கள், பல முஃப்திகள், பல துக்தூர்கள், அதிலே பட்டம் பெற்றவர்கள் எடுக்கின்ற ஒரு தீர்ப்பு. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மார்க்கமா, நீ தேடிக்கொள், நீ படிச்சுக்கொள், மார்க்க தீர்ப்பு எடுக்க போறியா? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்களுடைய, ஆலிம்களுடைய, ஊர் தலைவர்களுடைய, ஆட்சியாளர்களுடைய அந்த கண்ணியத்தை, கௌரவத்தை முஸ்லிம் சமூகத்துடைய உள்ளத்தில் இருந்து அப்படி எடுத்தார். இப்போது நாங்கள் நிறைய இபாதத்துகள் சந்தேகத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்குமா? எத்தனையோ சகோதரர்கள் அந்த பலஸ்தீனுடைய மக்களுக்காக ஐவேளை தொழுகையிலே குனூத் ஓதப்படுகிற இது இருக்கா? சுப்ஹானல்லாஹ், இந்த நிலைக்கு என்னுடைய உள்ளம் பாதிப்படைந்திருக்கிறது பாருங்கள்.
பாதிப்படைய செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஆயுதத்தால் ஆள்பலத்தால் செய்ய முடியாததை இந்த சிந்தனா ரீதியாக எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து இவைகளை செய்வதற்கென்று என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன சிந்தனை இந்த சமூகத்திலே போட வேண்டும் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. ஆங்கிலத்திலே இருக்கிறது, அரபியிலே இருக்கிறது, தமிழிலேயும் இன்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய ஒரு நூல். சுப்ஹானல்லாஹ். இபாதத் வணக்க வழிபாடுகள் நீ செய், சந்தேகத்தோடு செய், நன்மையை பெற்றுக் கொள்ளாது. கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, மார்க்க விவகாரங்களை சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள். தாடி வைப்பது இல்லையா என்பதற்கு அப்பால் தாடி வைத்திருப்பவரை ஒரு மிக மோசமாக விமர்சிக்கின்ற பார்க்கின்ற நிலையை சமூகத்தில் இன்று உருவாக்கியிருக்கிறார். இதுதான் யதார்த்தம். தொப்பி அணிவது இல்லையா இருக்கா என்பதற்கு அப்பால் தொப்பி அணிந்திருப்பவரை மிக மோசமாக பார்க்கின்ற விமர்சிக்கின்ற நிலைக்கு எமது முஸ்லிம் சமூகத்தை இன்று ஆளாக்கியிருக்கிறார். ஒரு சதித்திட்டங்கள். இஸ்லாம் வெறுமனே இஸ்லாம் முஸ்லிம் பேர் தாங்கியாக நீ வாழ்ந்து கொண்டால் போதும். ஒரு மனிதன் தொழும்போது மறைக்க வேண்டிய பகுதி இருக்கிறது. முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் இருக்கின்ற பகுதி கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். இன்று எதை கிருஷ்ணனாக ஆக்கியிருக்கிறார்கள்? கிழிந்த ஆடைகளை இதுதான் கலாச்சாரம், இதுதான் நவீனம் என்ற நிலைக்கு ஆளாக்கி அதனோடு வந்து தொழுது கொண்டிருக்கிறார். சுஜூதிலே இருந்து கொண்டு பின்னால் இழுத்துக் கொண்டிருக்கிறார். அவுரத் வெளிப்படுகிறது. கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதியில் இந்த பகுதிகள் சமூக வலைதளம் என்கின்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எங்களுடைய இத்தனை ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் இதிலே நாங்கள் செலவிட்டுக் கொண்டு என்டர்டைன்மெண்ட் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அவர்களுடைய என்டர்டைன்மெண்ட் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நீங்கள் வாசித்து தமிழிலே இருக்கிறது. அது இந்த சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை எப்படியாவது முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் ஊரிலே வாழட்டும், பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானத்தை தான் அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு செய்தி இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே எது முக்கியமான செய்தியாக எல்லோரும் பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. நாளை அதை மறந்து விடுவோம். நாளை மறுதினம் அடுத்த செய்தி வரும். உண்மையா பொய்யா இதற்கு அப்பால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சமூக தலைவர்களை, உலமாக்களை சாதாரணமாக விமர்சிக்க நிலை உருவாகிவிட்டதா இல்லையா? அந்த கண்ணியம், கௌரவம் உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? சிந்தியுங்கள், என்ன நிலையில் நான் இருக்கிறேன்? இந்த பலஸ்தீனுடைய பூமியிலே ஆயுத ரீதியான போராட்டம் நடக்கும் போதும் என்னுடைய உள்ளத்திலே சிந்தனா ரீதியான போராட்டம் நடக்கிறது. இதற்கு எதிராக நான் எப்படி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன்? சிந்தியுங்கள் சகோதரர்கள். நாங்கள் உடுக்குகின்ற ஆடையை தீர்மானிக்கின்ற சக்தி. அவுரத் மறைக்கப்பட வேண்டும். எப்படி மறைக்க வேண்டும்? எப்படியாவது மறைக்க வேண்டும். எப்படியாவது மறைக்க இல்லை. அவுரத்தை மறைக்கின்ற பேரில் இன்று எப்படி பெண்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்? சிந்தியுங்கள். இன்று எங்கள் சமூகத்திலே, எங்களுடைய வீட்டிலே, வெளியிலே விடுங்கள், எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பெண்களுடைய நிலை என்ன உடுக்கிறார்கள்? இவ்வளவு ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஒரு பெண்ணுடைய அவுரத் எவ்வளவு மறைக்கப்பட வேண்டும், எப்படி மறைக்கப்பட வேண்டும், ஏன் மறைக்கப்பட வேண்டும் என்கின்ற காரணங்களை எல்லாம் இஸ்லாம் விலாவாரியாக சொல்லியிருக்கும் போது ஏன் எங்களால் பின்பற்ற முடியவில்லை? ஏன் எங்களால் பின்பற்ற முடியவில்லை? கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்களை, உண்ணுகின்ற உணவை தீர்மானிக்கின்ற சக்தி அவர்கள். ஒரு காலத்திலே நல்ல நல்ல பலமான சக்தி மிக்கவர்களாக இருந்தவர்கள் என்று நாங்கள் தான் பேசுகிறோம். எங்களுடைய தந்தை, தந்தையுடைய தந்தை, எங்களுடைய முப்பாட்டனார் என்று சக்தி மிக்கவர்களாக பல குழந்தைகளை பெற்று இவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் என்று பேசுகிறோம். ஆனால் இந்த நிலை இன்று உருவாகி இருக்கிறது.
எப்படி இஸ்லாத்தோடு இதனை சேர்த்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே? முழுக்க முழுக்க யூதர்களுடைய சதித்திட்டத்துக்கு பின்னால் நாங்கள் அறியாமல் சென்று கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு நேர காலத்தோடு எழுந்து தாய்மார்கள் உணவு சமைத்து தயாரித்து கொடுத்த காலம் சென்று உடலை கெடுக்குகின்ற இல்லையா ஆரோக்கியமற்ற உணவுகளை கொடுத்து பிள்ளைகளை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். துரித உணவு என்கின்ற பெயரிலே கண்ணியமானவர்களே, உடல் எத்தனை நோயாளிகள் வேணும், இத்தனை பேர் வேணும், சிந்திக்க வேண்டும். எந்த அளவு தூரம் நாங்கள் இந்த சதி வலைக்குள் நாங்கள் அறியாமல் உட்பூட்டப்பட்டிருக்கின்றோம், மூளைச்சலவை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களை சொல்வது ஆண் பெண் தொடர்பாடல் சுப்ஹானல்லாஹ் மிக பிரதானமான அவர்களுடைய அம்சம் ஆண் பெண் இந்த மகரம் அஜ்னபியை எடுத்து விட வேண்டும். மகரம் அஜ்னபி என்கின்ற தொடர்பாடல் இந்த ஹுக்கும் இந்த சட்டம் இஸ்லாத்திலே பேரளவில் இருக்க வேண்டும். இது சமூகத்தில் இருக்கக்கூடாது. கவனமாக இருக்கிறார்கள், எடுத்து விட்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாம் ஃபிக்ஹிலே ஒரு பெண் ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை எப்போது பார்க்கலாம் அப்படி ஒரு மசலா இருக்கிறது. அதிலே ஒரு திருமணம், ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிக்க போகிறார்கள். பெண் பார்க்கும் போது ஒரு கணவன் மனைவி திருமணத்துக்கு முன்னர் முகத்தையும் 2 கைகளையும் பார்ப்பதற்கான ஒரு அனுமதி அழகாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு வைத்தியம் என்று வரும்போது, ஒரு பாதுகாப்பு தரப்பு, ஒரு பாதுகாப்பு ஒரு நடவடிக்கை என்று வரும்போது, ஒரு கல்வி என்று வரும்போது, ஒரு கொடுக்கல் வாங்கல் என்று வரும்போது இந்த நேரங்களில் பார்ப்பதற்கான அனுமதி இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. பார்ப்பதே கூடாது என்று இருக்கும் போது தொடுவது சர்வசாதாரணமாக எத்தனை சம்பவங்கள் வேணும் உங்களுக்கு? ஒரே வகுப்பிலே படிக்கிறோம் என்ற பெயரிலே கைகளை கோர்த்துக் கொண்டு வீதிகளிலே செல்கின்ற நிலை, அப்படியே மானம் மரியாதையை உள்ளத்திலே அப்படியே எடுத்து விட்டார்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர், எங்கே நாங்கள் இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் பாதிப்படைந்து இருக்கிறோம்? அங்கே உயிர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உயிரை கொடுக்க சொல்லவில்லை. இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். இதில் இஸ்லாம் இருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு அவர்களுடைய அந்த நூலில் இருக்கின்ற செய்தி, அழகு ராணி போட்டி என்கின்ற பெயரிலே ஒரு என்டர்டைன்மெண்டை கொண்டு வந்து பெண்களிடத்திலே இருக்கின்ற மானத்தை, மரியாதையை, வெட்கத்தை இல்லாமல் செய்யும். ஒரு காலத்திலே சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான நேசர் விளையாட்டு போட்டிகள் மைதானங்களிலே மிக சிறப்பாக அவருடைய தரத்துக்கு ஏற்றாற்போல் நடக்கும். இன்று என்ன நடக்கிறது? இன்று என்ன நடக்கிறது? சிந்தியுங்கள் சகோதரிகள், எந்த அளவு தூரம் நாங்கள் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணை ஒரு காலத்திலே பெண் பார்ப்பதென்றால் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அனுமதி எடுத்து அதுக்கு நேரம் குறித்து அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். இன்று பாடசாலைகளிலே சர்வசாதனம். இதை சொல்லும் போது சில நேரம் நீங்கள் பிற்போக்கானவர்கள் நினைக்கலாம். பாடசாலை என்ன நடக்கிறது? சகல எந்த பெண் வேணும் உங்களுக்கு? எத்தனையாம் தரம் படிக்கின்ற பிள்ளையுடைய போட்டோ வேணும் உங்களுக்கு? கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, எந்த அளவு தூரம் நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் அறியாமல் உள்ளே இறங்கி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூரை பற்றி சொன்னார். ஒரு மனிதனுடைய கண்ணூர், ஒரு மனிதன் நல்ல சந்தோஷமாக நல்ல பலங்களோடு வாய்ப்புகளோடு இருக்கும்போது ஒரு மனிதர் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டால், என்று சொல்லிவிட்டாலே அதனுடைய பாதிப்பும் அவருக்கு ஏற்பட்டுவிடும். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். இன்று என்ன நடக்கிறது? இப்படி இதை தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடை, உண்ணுகின்ற உணவை, போற இடங்களை, வாங்குகின்ற வாகனங்களை சகலதும் பார்த்துக் கொள்ளலாம். ஸ்டேட்டஸ், பேஸ்புக் பேஜ். கண்ணூர் படுமா இல்லையா?
கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, உளவு நுட்பங்கள் இதற்குள்ளே இருக்கிறது, தெரியாது, அறியாமல் தெரியாமல் இதற்குள்ளே காலை வைத்து நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். கடைசியில் பார்த்தால் நோய், நும்பலம், பிரச்சனை, நஷ்டம், வறுமை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளை சொல்லு கேட்கிறார் இல்லை, வீட்டிலே சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனையை முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பிரிவுகளை சொல்லி ஒவ்வொன்றாக வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ் அவருடைய மெயின் டாபிக் அதான். வாலிபர்களுடைய உள்ளத்திலே இருந்து இஸ்லாத்தை கலட்டி எடுத்து விட வேண்டும். தீனா மார்க்கமா அடுத்த உணவு. இத்தனை சம்பவம் லிவிங் டுகெதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை இன்று அரேஞ்ச் மேரேஜ் நடந்து கொண்டிருக்கிறது, பேசி திருமணம் முடிக்கின்ற எத்தனை திருமணங்கள் இருக்கிறது. வாழ்ந்து விடுகிறார்கள், வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்து விட்டது. அதுக்கு பின்னர் ஒரு சம்பிரதாயத்துக்காக திருமணம் நடைபெறுகிறது. பிரியமான பெரியவர்களை சகோதரர், வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சம்பவங்களை பார்க்க வேண்டும், யூதர்களுடைய சதிகளை விளங்க வேண்டும். அந்த பச்சிலம் குழந்தைகள் ஷஹாதத் பட்டம் பெற்றும் போது ஏனென்றால் இஸ்லாத்தையாவது பின்பற்ற முடியவில்லை. கண்ணியமான பெரியவர்களை சகோதரர்களே, பள்ளிவாயிலே இருப்பதற்கு விருப்பம் இல்லை. இன்று எத்தனையோ பேர் சம்பிரதாயமாக தொழுகிறார்கள், இபாதத் செய்வதற்கு ஆசை இல்லை. ஏதோ அதான் சொல்லிவிட்டு தொழுதாக வேண்டும் என்று தொழுகிறோமே தவிர ஒரு உள்ளத்தால் உள்ளச்சத்தோடு உடல் அச்சத்தோடு எத்தனை பேர் தொழுகிறோம் யோசியும் எடுத்து விட்டார்கள். சமூக வலைதளத்துக்கு கொடுக்கிற இப்போது உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டி அதிகாலை பொழுதிலே நடைபெறுகிறது. உங்களுக்கு எத்தனை வாலிபர்கள் தகவல் வேணும், அந்த போட்டியை பார்க்க வேண்டும் என்று அலாம் வைத்து எழும்புகின்றவர்கள். ஒரு விளையாட்டு போட்டியை பார்ப்பதற்கு அலாம் வைத்து எழும்புகின்றவர்கள். சுபஹ் தொழுகை இல்லை, சுபஹ் தொழுகை இல்லை. கண்ணியமான பெரியவர்களை சகோதரர், மிக மிக சுருக்கமாக நேர முகாமைத்துவத்தை கருத்திலே கொண்டு அங்கே பலஸ்தீனுடைய பூமி எரிந்து கொண்டு பற்றி கொண்டிருக்கிறது. விலங்குகளை விற்று சுப்ஹானல்லாஹ் நிலை சிந்தையை கூட காண்பி பார்க்க முடியாத சம்பவங்கள் சகோதரர்களே. இரவிலே தூங்கினால் காலையிலே எழும்புவோமா என்று தெரியாது. கடுமையான கை சேதம், வீடு இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை. அகதி முகாமு போய் இருப்போம் என்றால் அங்கே அகதி முகாமே இல்லை. கடைசி ஒரு 266 நாள், இத்தனை 266 நாட்களாக ஒரு போராட்டம் என்றால் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, அது ஆயுத ரீதியான போராட்டம். எங்களால் முடியுமான இந்த சிந்தனா ரீதியான இந்த சக்திக்கு எதிரான போராட்டம். துஆ கேட்கிறோம், அவர்களுடைய பொருட்களைத்தான் பயன்படுத்துகிறோம். திருமண வீடுகளில் சென்று பாருங்கள், சகஜமாக சர்வசாதாரணமாக எங்களுக்கு பட்டியலிட்டு இவைகள் எல்லாம் யூதர்களுடைய அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் பயன்படுத்தாதீர்கள். வெறுமனே குனூத்திலே கையேந்துகிறோம், அடுத்த நிமிடம் சென்று அவருடைய உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துகிறோம். என்ன செய்கிறோம் நாங்கள் சகோதரர்கள்? முஸ்லிம்கள் எங்களுக்காக சேர்த்து அந்த அக்ஸாவுடைய பூமிக்காக எங்களுக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே சிந்தனா ரீதியாக நான் ஓரிரு மிக மிக சுருக்கமான சில விடயங்களை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்காக நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்துப்பா. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய தனிமை எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய சமூகம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சுப்ஹானல்லாஹ் கொண்டு வந்து விட்டார்கள். வட்டியா அது இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது. அப்படியான சிந்தனையை கொண்டு வந்து போட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியும் எங்க அடித்தால் இந்த முஸ்லிம் சமூகத்தை பலவீனப்படுத்தலாம் தெரியும். எங்களை விட அதிகமாக குர்ஆனை படித்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, எனவேதான் நீ அன்பாக இந்த குத்துபாவில் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, இந்த சிந்தனா ரீதியான தாக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டு விடாமல் மிக கவனமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தப்பித்துக் கொண்டு அந்த சுவர்க்கத்துக்கு போய்விட வேண்டும். அதுதான் இலட்சியமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பலஸ்தீனுடைய மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு கைங்கரியமாக இருக்கும்.
இனி அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். யூத இந்த பயங்கரவாத சிந்தனா ரீதியான போராட்டத்திலே இருந்து நாங்கள் தவிர்ந்தொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்ட நல்லவர் கூட்டத்தில் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. பலஸ்தீனுடைய பூமியிலே ஷஹாதத் பெறுகின்றவர்களுக்கான முழுமையான ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. பச்சிளம் குழந்தைகளை பாதுகாப்பாயாக. கற்பிணி தாய்மார்களை பாதுகாப்பாயாக. அவர்களுடைய இடங்களை ஊட்டி கொடுப்பாயாக. சுபிட்சமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அவர்களை வாழ வைப்பாயாக. எங்கள் அனைவர்களை பொருந்திக் கொண்டு நல்ல கூட்டத்தில் ஆக்குவானாக.